வணக்கம். நாங்கள் தாவேக்கா கும்பகோணம் மக்களே தெளிவாக சிந்தித்து வாக்களிங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்ம கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர் தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதில் 2 முறை அதிமுக ஆட்சி காலம் ஒன்றும் செய்ய வாய்ப்பில்லை என்று அனைவருக்கும் தெரியும். மேலிடத்தில் இருப்பது வேற. 3வது முறை ஆட்சி அமைத்தார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். அன்றைய காலம் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைத்தது. அதில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போது தேர்தல் வாக்குறுதியாக கும்பகோணத்தை மாவட்டமாக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்போம் என்று சொன்னார். சொன்னீங்களே, செஞ்சீங்களா திரு சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே? என நான் மட்டும் கேட்கவில்லை, மக்கள் கேட்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் மக்களிடம் கும்பகோணத்தை மாவட்டமாக்க வேண்டும் என்று பேசி வாக்குகளை வாங்கினீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் என்னவென்றால், வளர்ச்சி அடைவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதில் மக்கள் யாரும் வளர்ச்சி அடையவில்லை. நீங்கள் வளர்ச்சி அடைந்தீர்கள். உங்கள் திருமண மண்டபம் வளர்ச்சி அடைந்தது. உங்கள் மருத்துவமனை வளர்ச்சி அடைந்தது. ஏனென்றால் கும்பகோணத்தை மாவட்டமாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதல்வரும் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்தார். அப்போது அவரே சொன்னார், முதல்வராக ஆகின பிறகும் சொன்னார் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்போம் என்று. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அன்பர்களின் உள்நோக்கம் என்னவென்றால், கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவித்தால் உடனடியாக அங்கு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறது. இப்போ கும்பகோணத்தில் அறிவித்தால் இதெல்லாம் தேவை. இப்போ மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை இதை கட்டினால் அவருடைய மருத்துவமனைக்கு சேதாரம் ஏற்படும் என்ற காரணத்திற்காக அவர் இதை நிலுவையில் போட்டுக் கொண்டிருக்கிறார். வெளியில் மாவட்டமாக்குவோம் என சொல்லி மக்களிடம் ஏமாற்றுகிறார். அதே நேரத்தில் அவருடைய உண்மையான உள்நோக்கம், கும்பகோணத்தை மாவட்டமாக ஆக்கினால் அவர் மருத்துவமனைக்கு நஷ்டமாக போய்விடும் என்ற காரணத்தினால் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்காமே இருக்கார். சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. இன்று வரை கூட அவர் நம்ம கும்பகோணம் மக்கள் பார்த்து வாக்களிங்கள். நான் தான் வாக்களித்தேன் 2021. நான் வருத்தப்படுறேன். பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஒரு வாக்குறுதிகள் நான் இப்போ சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு வாக்குறுதி சொல்கிறேன். அன்பழகன் கொடுத்தது. அப்புறம் மக்களை தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க, பார்த்து வாக்களிங்க. அப்புறம் யார் பார்த்து சொல்லுவேன், நம்ம விசில் சின்னம், நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிங்கள். நமது கும்பகோணம் வேட்பாளர் வினோத் ரவி அண்ணன் தான்.